தோணும். போன இடம் தான், திரும்ப வர பழக்கமே கிடையாது. ஏய் எங்க போன? கேட்கலடி சொல்லு. எங்கேயும் போனமா, வீட்டுக்கு தான் வரேன். வீட்டுக்கு வரவ எதுக்கு இவ்வளவு நேரம்? வீட்டுக்கு தான் வந்திருந்தமா, அப்படியே பாத்திமாக்காவை பார்த்துட்டு வந்தேன். பாத்திமாவா? ஏய் பாத்துட்டியா? என்ன சொன்னா? எதுவும் சொன்னாலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, நல்லா தான் பார்த்து பேசிட்டு இருந்தோம். நல்லா பார்த்து பேசணும்னா எதுக்கு மூஞ்ச தொங்க போட்டு வர? ஐயோ இந்த அம்மா என்ன மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சா? ஒண்ணும் இல்லமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் மூஞ்ச தொங்க போட்டு வச்சிருக்கேன்னு கேட்டா எதுக்கு பதறவ? நான் வரும்போது அப்படியே சாரதாவை பார்த்தேமா. அந்த வீணா போன அவளை எதுக்கு நீ பார்த்த? நான் இன்னும் அவளை பார்க்கணும்னா பார்த்தேன். அவளாதான் என் கண்ணு முன்னாடி வந்தா. அப்புறம் என்ன பண்ண நானு? அவளெல்லாம் பார்த்தா அவ பக்கத்துல போவாத, அவட்ட பேசவே பேசாத, சரியா? அவன் எனக்கு என்ன ஆசையா அவகிட்ட பேசணும்னு? அவளாதான் காலையில இருந்து என்கிட்ட தரவல் கொண்டுட்டே இருக்கா. பின்ன நான் என்ன பண்ணேன்? எதுக்கு தரவல் வரவா? எதுக்கு வாங்கிட்ட தரவல் வரவா? அதெல்லாம் தெரியாது. காலையில தண்ணி பிடிக்க வந்தவ லைன்ல தண்ணி குடத்தை வச்சுட்டு போனேன்னு சொன்னாவ. நான் லைன்ல எல்லாம் குடத்தை வச்சுட்டு போன தண்ணி தர மாட்டேன். எங்களுக்கு அப்புறம் தானே வந்திருக்கீங்க, எங்களுக்கு அப்புறம் வந்து பிடிங்கன்னு சொன்னேன். அதுல இருந்து என்ன பாக்குற இடத்துல எல்லாம் தரவல் பண்ணிட்டே இருக்கவ. என்ன பண்ண? எது உன்னை பார்க்கும் போதெல்லாம் தரவல் பண்றாளா? அவ்வளவு குழுப்பாய் போச்சு அவளுக்கு. இல்ல கேட்க யாரும் இல்ல நினைச்சாவா? ஏன் நீ காலையில சொல்ல வேண்டியதானே? எங்க நான் அவளை சமாளிச்சலான்னு பார்த்தேன். ஆனா அவ பொம்பளை மாதிரியா பேசுறா. இது பஜாரி மாதிரி பேசுறா. அவ அப்படிதான் பேசுவா. அதனாலதான் அந்த ஊர்ல யாருமே அவகிட்ட வாங்கி கொடுக்கறது இல்ல. அவளெல்லாம் கால் மாட்டுல வச்சு தலைமுடியை பிடிச்சு ஆயினா ஆயினா, இல்லைன்னா அடங்கவே மாட்டான். நீ சொல்ல வேண்டியதானே? நான் எங்க அம்மா கிட்ட வந்து சொல்றேன்னு. அதையும் சொல்லிவிட்டேன். ஆனா அவ வந்து உங்க அம்மையை விட்டு வந்தாலும் சரி, யாரை விட்டு வந்தாலும் சரி, என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. என்ன சொன்னா? நீ முருகேசரி பொண்ணுன்னு சொல்ல வேண்டியதானே? எல்லாம் சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லியாச்சு. முருகேசரி பொண்ணுன்னு சொன்னது போனா அவ ஊர் எல்லாமே பொருளி பேசிட்டு அலையறா. அந்த கலவைக்கு அந்த அளவுக்கு ஆகி போச்சா? கொஞ்ச நாள் நான் கம்மன் இருந்தோன்னே அவளுக்கு அந்த அளவுக்கு கொழுப்பேறி போச்சா? நான் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தேன்ல, அதனாலதான் அந்த காலை அப்படி பேசிருக்கு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் நஞ்சம் பேசல. என்ன பத்தி ஊரெல்லாம் அசிங்கமா பேசிருக்காவ. நான் பட்டணத்துல போய் எல்லாருக்கும் அளவு எடுக்கணும், அதுவும் ஆம்பளையா பார்த்து அளவு எடுக்கணும். என்ன நீ சொல்ற? ஏமா உனக்கு தெரியல, நான் ஊர்ல துணி வைக்கல. ஆமா, நீ துணி வைக்கிற வேலை பார்க்க உன் புருஷன் அதே வேலை தானே பார்த்தாரு. ஆமாமா, ஆனா அத இந்த சாரதா என்ன சொல்றா தெரியுமா? நான் ஊர்ல உள்ள ஆம்பளைகளுக்கு உள்ள அளவு எடுக்கணும், அதை தொட்டு அளவு எடுக்கணும், அதை ஊரெல்லாம் சொல்லியிருக்காமா. எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு. என்ன அந்த கழுதை அப்படிதான் பண்ண தெரியுதா? ஏண்டி கூறு கட்டவள, அத காலையில நீ சொல்ல வேண்டியதாண்டி. நான் என்ன நினைச்சேன், காலையில திரு ஒருக்காத சண்டைக்கு வருவேன், அதுக்கப்புறம் வரமாட்டாவன்னு நினைச்சேன். ஆனா அவ என்ன பார்க்கும் போதெல்லாம் சண்டைக்கு வரேன். அது மட்டும் இல்ல, இந்த வள்ளியக்கா இருக்காவல்ல, வள்ளியக்கா வள்ளி நல்ல பொண்ணாச்சே, அவளும் உன்கிட்ட சண்டைக்கு வந்தாளா? அதெல்லாம் இல்லமா. வள்ளியக்கா ரொம்ப நல்லவியா, கையில பத்திலாம் அப்படி பேசாதீங்க. அப்புறம் என்ன பண்ணா? வள்ளியக்கா வீட்டுக்கு போனேன். மீன் வாங்கிட்டு இருந்தாவ. சரி நான் அவ வீட்டுக்கு போய் அந்த கடை பேசிட்டு வந்தேன். அப்ப வள்ளியக்கா சொன்னாவ, சாரதா மீன் கேட்டா இந்த மீனுக்காருக்கு அவர் வீட்டை காட்டியிருந்து. நீ எதுக்கிட்டே அந்த கழுத முண்டை வீட்டுக்கு போன? ஆமா, நான் என்ன வேணும் என்ன போனேன், இந்த வள்ளியக்கா சொன்னாவே சொல்லி போனேன். ஆனா அங்க போய் வீட்டை காட்டினா அந்த சாரதா என்னென்ன கேள்வி வைக்க தெரியுமா? அவன் என்ன பார்த்து ஊர்ல உள்ள ஆம்பளைக்கெல்லாம் அளவு எடுக்குன்னு சொல்லிட்டாமா. எனக்கு ஒரே சங்கடமா போச்சு. அது மட்டும் இல்லாம அவன் புருஷனுக்கு அளவு எடுக்குன்னு சொல்லிட்டாமா. ஆஹா, அந்த வீணா போனவளுக்கு அந்த அளவுக்கு வாய் நீளுதா? இருக்கட்டும், இன்னைக்கு அந்த வாயை தச்சு போலாம் தச்சு. இன்னைக்கு போய் பிடிக்கிற பிடியில அவ இனிமே யாருக்கிட்டையும் வாய் பேசக்கூடாது. வா போவோம். ஆமா, நானும் அதான் சொல்லிட்டு வந்தேன், எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு. இப்பதான் சொல்லிட்டு வந்தியா? ஏண்டி அவ காலையிலே உங்ககிட்ட பேசும்போது என்ன கூட்டு போயிருந்தா அவ வாயில ரெண்டு குத்து குத்திருப்பேன்ல, இந்த அளவுக்கு பேசிருக்க மாட்டாள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் அவைய தெரிஞ்சவையா, ஏன் எதுக்கு சண்டை பண்ணணும், வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன். என்ன தெரிஞ்சவா? என்ன தெரிஞ்சவா? ஒரு தெரிஞ்சவா இப்படிதான் பண்ணுவாளா? நீ எல்லாரும் மேலே அக்கறை காட்டினா எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லவங்க யாரு நாதாரி யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்க. நீ சொல்றது யாருதா? ஒரு வீணா போனவா, அவங்கிட்ட எல்லாம் பேசவே கூடாது. அவளை பார்த்தாலே ஓரமா ஒதுங்கி வந்துடணும், இல்லைன்னா அவளுக்கு தான் அதிகம். சரி வா, என்னன்னு பாத்துறேன். என் முன்னுகிட்டே இவ்வளவு குழப்பா பேச அவளுக்கு என்ன திமிரு இருக்கும்? வா, இன்னைக்கு அந்த திமிரை ஒரு அடக்க அடைக்கிறேன். ஆமா ஆமா வாமா. ஏய் எவடியா வீட்டுல? வாடி வெளியே. என்ன வீட்டுக்கு வெளியே ஒரே சத்தமா இருக்கு? நானே ஏதோ சாப்பிட்டுட்டு கடனை வச்சுட்டு வந்துட்டானா? கடன்காரன் ஏதோ வந்துட்டான் வீட்டுக்கு. எனக்கு தெரியும், நாலு கையில 10 பைசா இருக்காது, எங்கேயாவது போய் கடனுக்கு சாப்பிட்டு வந்திருப்பான்னு. இதுக்கு ஒழுங்கா என்கிட்டயே மூடிக்கிட்டு சாப்பிட்டுருக்கலாம். பாரு, கடன் வாங்கினவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கான். யாரு? ஐயோ, இவளா? இவங்க அம்மாவை கூட்டு வந்தாளா? வாடி வா. ஏண்டி என் பொண்ணை பார்த்து என்ன வார்த்தை பேசியிருக்க? உனக்கு அவ்வளவு கூட குழப்பேறி போச்சா? இல்ல கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டியா? என்னமோ ஓவரா பேசுறீங்க. ஏன் உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? இல்ல இல்ல உனக்கு மட்டும் தான் பேசுறதுக்கு வாய் இருக்கா? எங்களுக்கு வாய் இல்லையா? நாங்க என்ன கடலை சாப்பிடறதுக்கு வாய் வச்சிருக்கோம்? ஏன் எங்களுக்கு பேச தெரியாதா? நம்ம வாங்கிட்டு தான் வாய் இருக்கிற மாதிரி என் பொண்ணை பிடிச்ச அந்த கை வச்சிருக்க. இந்த மாதிரி நீ வாய் அடிக்கலாம் புடிச்சுக்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். நான் உன்னோட போய் பேசலாம். அவதான் காலையில என்கிட்ட தெருவுல இழுத்தா. நான் என்னமோ அவளை பார்த்து வேணுக்குனே சண்டை இவனெல்லாம் பேசுறியா? நான் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அடிபம்பளை கொண்டு போய் கொடுக்க வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி வந்தா உங்க பொண்ணு தண்ணி தர முடியாதுங்களா? தண்ணி அவங்க வீட்டு பைப்பு மாதிரி. ஏண்டி காலையில கொடுத்தாச்சா? கொடுத்த பக்கத்துல நினைச்ச வேண்டியதானே? அதை விட்டு அவனுக்கு வேற என்ன சொல்லி? நான் கொடுத்த வச்சுட்டு நிப்பேன், இல்ல கொடுத்தல இல்ல வச்சுட்டு வருவேன். அத கேட்க நீங்க யாரு? நான்
எப்ப வரையோ அப்ப பார்த்து உனக்கு தண்ணி கொடுக்கணுமா? கொடுத்தா என்ன? ஏன் நான் கொடுத்த லைன்ல தான வச்சிருக்கேன். நான் என்ன நினைச்ச உடனே கொடுத்துட்டு போய் தண்ணி கேக்க. காலையில கொண்டு லைன்ல கொடுத்து வச்சு விட்டேன். எதுவுமே தெரியாம பேசாதீங்க. பேசுனா என்ன பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவ? உன் வாய் சாவறாளுக்கு பயந்துட்டு இருப்பேன் நினைக்கியா? ஓஹோ, உங்களுக்கு மட்டும் தான் வாய் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்களா எதுக்கு வச்சிருக்கோம் வாயை? நாளா வாயை திறந்தேன் நாரி போகும் நாரி. என் வயசுக்கு பெரிய பெரிய நாட்டத்தெல்லாம் பார்த்துட்டேன். நீ சொல்ற இந்த நாட்டத்தெல்லாம் நான் கரைச்சு குடிச்சவ. கரைச்சு குடிச்சலா? இல்ல எப்படி கரைச்சு குடிச்சு நானும் பாக்கேன். இப்ப என்னங்க? இல்ல நான் கேக்கேன். உங்களுக்கு என்ன? என் பொண்ணு எதுக்கு வந்த? நீ தண்ணி பிடிக்க போட உனக்கு தண்ணி தரலன்னு அவளை பாக்குற இடத்துல திட்டிகிட்டே இருப்பியா? அது மட்டும் இல்லாம ஊரெல்லாம் போய் அவளை பத்தி அது எங்கேயுமா சொல்லி வச்சிருக்க? இல்ல கேக்கேன் உனக்கு என்ன அவ்வளவு அதே மாதிரி ஏறி வச்சா? என்னமோ யாராலும் கூட்டு வா பாத்துக்கிறேன் நீ அவன். ஆமா சொன்னேன். என்னமோ அவங்க அம்மா வந்து அப்படியே ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிடுவான்னு சொன்னால. ஆமாடி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி விடுவேன். நான் உன் முன்னாடி தான் நிக்கேன். என்ன பண்ண முடியும்? பண்ணு. இல்ல நீங்க என்ன பண்ண முடியும்? இல்ல நீங்க என்ன பண்ணிருவீங்க? இந்த பாரு உனக்கு மேல நான் ஆராதனை பண்ண வந்த ஊர்ல என் வயசாள்கிட்ட கேட்டு பாரு இந்த முருகேஸ்வரி யாருன்னு. நான் இதுக்கு செத்து போன கிழவியெல்லாம் கல்லறையில போய் எழுப்பி இந்த முருகேஸ்வரி யாரு முருகேஸ்வரி யாருன்னு கேட்க. நீங்களே சொல்லுங்க பாப்போம் நீங்க யாருன்னு. என்னடி குழப்பா? ஆமா, நீங்களும் உங்க பொண்ணு உங்க மருமக எல்லாம் சேர்ந்து எனக்கு சம்பாதிச்சு போறீல்ல. அதான் கொழுப்பு ஏறி போய் வீட்ல உட்கார்ந்திருக்கேன். இந்த பாரு இந்த சவடால் பேசல ஏன்டா வச்சுக்காத. அப்படி பேசுறா என்ன பண்ணுவீன்னு கேட்க. இல்ல என்ன பண்ணிர முடியும் உங்களால? நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? ஒரு குடத்தை எடுத்துட்டு போய் ஒரு ஊரே சண்டை போட்டவன் நானு. தெரியுது தெரியுது. உங்களை பார்த்தாலே தெரியுது. நீங்க ஊரெல்லாம் சண்டை போட்டீங்களா இல்ல ஊரெல்லாம் உதவாங்கடிலான்னு எனக்கு பார்த்த உடனே தெரியுது. ஏமா நான் தான் சொன்னேமா வேணாமா வாமா போவோம். அதுக்குள்ள மனுஷன் பேச முடியாதுமா வாமா போவோம். இருடி இவ என்னத்தை பிடிக்கிறா நான் பாக்க. இந்த பாரு உனக்கு என் மகளையும் மருமகனை பத்தி பேச தகுதியே கிடையாது. ஆமா, எனக்கு தகுதியே கிடையாது. இவ பண்ற வேலைலாம் எனக்கு தெரியாதுல்ல. அதான் எனக்கு தகுதியே இல்ல. என்னடி வேலை பார்த்து விட்டாவ? ஏண்டி துணி தைக்கிறதெல்லாம் ஒரு குறையா? துணி தைக்கிறதுலாம் குறை கிடையாது. ஆனா பொம்பளை வந்து ஒரு ஆம்பளை கிளவெடுக்கா பத்தியா? அதுதான் தவறு. இந்த அநியாயம் எந்த வீட்லயாவது நடக்குமா? ஒரு பொம்பளைய போய் ஆம்பளை கிளவெடுக்க விடுவாளா? அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானே அவள ஒரு மனுஷனா. என்னடி என்ன பார்த்தே தப்புறியா? பின்ன உங்க குடும்பம் தூக்கி மணக்கிற மாதிரியா இருக்குது? துப்புற மாதிரி தான் இருக்குது. இல்ல உன் குடும்பம் மட்டும் யோக்கியமானு கேட்கேன். என் குடும்பத்துல என்ன குறைய கண்டுபிடிச்ச நீ? இல்ல என்ன குறைய கண்டுபிடிச்ச? என்னடி குறை இல்ல? ஏண்டி என்ன குறை இல்ல? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் அந்த பிள்ளைய பார்த்தா மூஞ்சி தெரியல அவ வாயாடியா இருக்கடா வேண்டான்னு சொன்னேன். நான் சொன்னதெல்லாம் ஒழுங்கா கேட்காம பாய் பைய பாதாள கொள்ளியில போய் விழுந்துட்டானே. உன்னை வச்சு அவன் குடும்பம் நடத்துறத ஒண்ணு தெருவுல கூத்தாடுறத ஒண்ணு. ஓஹோ, என்ன வச்சு காலம் தள்ளுறது அவ்வளவு கஷ்டம் சொல்றீங்களா? உங்களை வச்சு உங்க புருஷன் காலம் தள்ளலையா? உங்க புருஷன் கால கை முடியாம படுத்து கிடக்கும் போது பச்சை தண்ணி கூட கொடுக்காம அந்த மனுஷனை கொன்னே விட்டீல. இதெல்லாம் யாரு போய் சொல்ல? இல்ல இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? நீங்க இன்னொரு குடும்பத்தை பத்தி பேசுறீங்க. தூ. உனக்கு பெருசா தெரியுமா என் புருஷன் நான் எப்படி பார்த்துட்டேன்னு? சொன்னாவ நீங்க பாத்துக்கிட்ட லட்சணத்தை ஊர்ல யார்கிட்ட போய் கேட்டாலும் முருகேஸ்வரி புருஷன் ரொம்ப பாவம், அவ பாடா படுத்துறா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. என்னமோ யோக்கிய மாதிரிலாம் பேசாதீங்க. அந்த மனுஷன் ஒரு கிளாஸ் காபி கேட்டா கூட கொடுக்க முடியலாமே. நீங்களே இப்படி இருக்கும்போது அப்ப உங்க பொண்ணு மட்டும் எப்படி இருப்பா? அவ புருஷனையும் அப்படித்தான் வச்சிருப்பா. உங்க குடும்பத்திலே ஓட்ட கிடக்கு. இது அடுத்த குடும்பத்து ஓட்டை அடைக்க வந்திருக்கலாக்கும். போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. இல்ல மரியாதை விட்டு போவோம். என்னடி மரியாதை விட்டு போவான்? இல்ல என்ன மரியாதை விட்டு போவான்? இந்த பாரு ஒழுங்கா பார்த்து பேசு. எல்லாத்தையும் பேசணும். ஏன்டா பேசுன? வாயை தச்சு விடு வந்துச்சு. தப்பியே. நான் தைங்க பாப்போம். இல்ல என் வாயை தைங்க பாப்போம். தேவரி எங்க அம்மா பார்த்து பேசு. நான் மரியாதை பேசுறா அவ்வளவு மரியாதை விட்டு வேற மாட்டேங்க. என்னடி மரியாதை விட்டு போவோம்? இல்ல என்ன மரியாதை விட்டு போவோம்? காலையில இருந்து வாங்குனது பத்தலையா உனக்கு? ஆமா, அது என்ன பத்தி பேசுற? அதனால உன்னை விட்டுட்டேன். இந்த மாதிரி எங்க அம்மா பத்தி பேசுறேன் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை விட்டு வேணும் சொல்லிவிட்டேன். நீ இருடி நான் பேசிக்கிறேன். இந்த மாதிரி உருப்படாத கிட்டலாம் நீ எதுக்கு பேசுற? நான் பேசிக்கிறேன். ஆமா, நான் உருப்பட மாட்டேன்னா குடும்பத்துக்காக மாட்டேன்னா நீங்க எல்லா குடும்பத்திலயும் போய் கும்மி அடிச்சிட்டு வாங்க. எல்லா குடும்பமும் உருப்பட்டுரும். உங்க குடும்பத்தையே ஒழுங்கா பார்க்க தெரியாத நீங்க அடுத்த குடும்பத்துக்கு வந்து அளவு அடிக்கல அளவு. ஏக்கா நான் சொன்ன பாத்தீங்களா சாரதாக்கு வீட்டுல ஏதோ சண்டை நடக்குன்னு? நீங்க தான் கேட்கவே மாட்டேனீங்க. பாருங்க முருகேஸ்வரி அக்கா தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆமாடி நான் கூட மாரிமுத்தனுக்கும் சாதாவுக்கும் மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட்டு நினைச்சேன். பார்த்தா முருகேஸ்வரி அக்கா சண்டை போட்டுட்டு இருக்கு. ஏன் என்னவா தெரியலக்கா. நான் காலையில வரும்போது பாரு அழுதுட்டு போனோம். அதான் அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருப்பா. அவங்க அம்மா தான் வந்து கேட்காம நினைக்கேன். வள்ளி காலையில நானும் சாரதாவும் பேசிட்டு இருக்கும்போது பார்வதிக்கும் சாரதாவுக்கும் மறுபடியும் சண்டை வந்துடி. நான் கூட சத்தம் போட்டு விட்டேனே. அப்பமும் அவ அவங்க அம்மாட்ட போய் சொல்ல போறேன்னு போனா சொல்லிட்டாளாட்டுருக்கு. அதான் அவ அம்மா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காவ. ஐயோ ஏக்கா என்னாச்சு? நான் தாண்டி காலையில மீன்காருக்கு சாரதா வீட்டை கட்டுன்னு சொல்லி பார்வதி நான் தான் அனுப்பிவிட்டேன்.
அவ வீட்டை கட்ட வந்திருப்பா, இந்த சாரதா அவளை பிடிச்சி சத்தம் போட்டிருப்பா. அதனாலதான் சண்டை மறுபடியும் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கேன். என்னக்கா சொல்லுதியே, நீங்க தான் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களா? ஆமாடி, என்கிட்ட தான் சாரதா சொல்லிட்டு போனா மீன் வந்தா சொல்லுன்னு. நான் அந்த நேரம் பார்த்து மீன் வாங்கிட்டு அடுப்புல குழம்பு போட்டதுனால என்னால வர முடியல. பார்வதி அப்ப என் வீட்டுக்கு வந்தா. நான் தான் சரி சாரதா வீட்டை போகும்போது காட்டிட்டு போயிருமான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்பவும் அந்த புள்ள பயந்து தான் வந்தா. சரி தூரத்துல இருந்து வீட்டை காட்டிட்டு போயிருப்பான்னு நினைச்சேன். ஏ வெள்ளி, என்னடி இப்படி சொல்லுத? வீட்டை கட்ட வந்த புள்ள கிட்டியா சண்டை போட்டிருக்க அந்த சாரதா? என்னத்த சொல்ல, வர வர நம்ம சாரதா வாயி கம்முனே இருக்க மாட்டேங்க. ஏக்கா வாங்க, சமாதானப்படுத்தி விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிட்டா 2 பேரும் தலைமுடியை பிடிச்சி ஆஞ்சிக்காவ. ஐயோ ஆமா ஆமா, வா வா. இந்த மாதிரி யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்க? பாய கிழிச்சு புடுங்க கிழிச்சு. ஏய் சாரதா, என்ன ஏன் நான் வயசுல பெரியவிய? உடவள்ளி, என்ன வயசுல பெருசு? வீட்டு வாசல்ல வந்து காலையில ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பெரிய மனுஷியா? என்னடி பெரிய மனுஷி? ஏண்டி என் அனுபவம் தாண்டி உன் வயசு. என்னத்த அனுபவத்தை கண்டா? புருஷனுக்கு சோறு போடாம பட்டினி போட்டியே, அதான் அனுபவமா? நீ மட்டும் அழகியவா? நீ என்ன உன் புருஷனுக்கு சோறு போடாம வேலைக்கு அனுப்பிட்டு இருக்க? அதெல்லாம் சொல்லுவா? என் புருஷனுக்கு நான் சாப்பாடு போடலன்னு எவன் சொன்னா? அந்த ஆளுக்கு என்ன பேச்சு பேசினாலும் அந்த ஆளுக்கு சோறு போட்டுரும் தெரியுமா உனக்கு? அந்த மாதிரி புருஷனை படுக்கையிலே போட்டு சோறே கொடுக்காம கொண்டு நினைச்சியா? என் புருஷன் காலையில சாப்பிடலன்னா மதியத்துக்கு சேர்த்து சாப்பிட்டுக்குவான். உன்ன மாதிரி நினைச்சியா? ஒரு நாளைக்கு 3 நேரமும் பட்டினி போட்டு கொள்ள. நீ பாத்தியாடி நான் பட்டினி போட்டேன்னு பாத்தியா? உன் மூஞ்ச பத்தாலே தெரியலையா நீ புருஷனுக்கு சோறு கொடுத்தியா கொடுக்கலன்னு? ஏய் ஏய் சாரதா, என்ன விடவள்ளி, ஒரு கை பாத்துறேன். பாவம் பெரிய மனுஷன் எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா நம்ம வாயை புடுங்குது. எங்க அம்மா கிட்ட மரியாதையா பேசு. பேச முடியாது போடி. உங்க அம்மா கிட்ட மரியாதையா பேசலாம் என்னடி பண்ணுவ? ஒழுங்கா வீட்டுக்கு ஓடி போயிரு, இல்லனா கொஞ்ச நஞ்ச மரியாதையும் கெட்டு போவோம். எம்மா வாமா போவோம். இவகிட்ட மனுஷி பேசுவாளா? வாங்க, என் கிட்ட பேசாதீங்க. நீங்க 2 பேரும் நாய் மாதிரி குளிச்சிட்டே போங்க. என்னால அடிச்சு நீ வாயை மூடு. உங்ககிட்ட மனுஷி பேசுவாளா? பொம்பளை மாதிரியா பேசுறீ? அம்மா, நான் பொம்பளை மாதிரி பேசல. நீங்க 2 பேரும் அங்க போய் பொம்பளை மாதிரி பேசிட்டே போங்க. உன் வீட்டு வாசல்ல கால் வச்சதே பாவம். முதல்ல இந்த வீட்டு வாசல்லே கால் வைக்க கூடாது. யார் வீட்டு வாசல் அடி துப்புற? போடி மானம் கட்டவள. நீங்க மானம் கட்டவ. என் வீட்டு வாசல்ல என்ன அசிங்கப்பட்டுட்டு இருக்கீல்ல? அப்ப நீங்க தான் மானம் கட்டவங்க. என் வீட்டு வாசல்ல விட்டு பூங்கடி மானம் கட்டவளா? உன் வீட்டு வாசல்ல மனுஷன் போற முதல்ல. ஏய் சாரதா, ஏய் அப்பலாம் பேசாத. அவங்க வயசுல பெரியவிய. என்ன பண்ணிட்டு இருக்க சாரதா? இங்க பாரு முதல்ல. ஏய் பத்மா, ஏய் இவள உள்ள கொட்டு பா. சரிக்கா. ஏக்கா வாங்கக்கா. இரு பத்மா, அவள 2ல 1 பாத்துறேன். ஏய் சாரதா, ஏய் ஐட்டம் பேச வேண்டாம். வா, வயசுல மூச்சு விட்டு எப்படி பேசுனே தெரிய மாட்டேங்க உனக்கு. இருடி, என் வீட்டு வாசல்ல வந்து என்கிட்டயே சவால் விடுறாளே. இவளெல்லாம் என்ன பண்ண? ஏய் அவள உள்ள கொட்டு போங்க. ஏக்கா வாங்கக்கா, இதுக்கு மேல பேசாதீங்க, வாங்க போவோம். ஏக்கா முருகேசரேக்கா, என்னக்கா? என்ன வள்ளி, நீ ஒண்ணு தெரியாம பேசுற? அவ என் பொண்ணு என்னென்ன ஏச்சு எழுதிருக்காதீங்கம்மா. கேட்கக்கூடாத கேள்விலாம் கேட்டிருக்கா. அது மட்டுமா ஊரெல்லாம் போய் குறை சொல்லியிருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு நீ கம்முன்னு இருப்பியா? ஏக்கா அவ வாயே அப்படித்தான், அவ அப்படித்தான் பேசுவா. நீங்க வயசு வித்தியாசம் பார்க்காம அவகிட்ட வந்து சண்டை போட்டுட்டீங்களே. என்னத்த வாயி? நான் பேசாத பேச அவ பேசுறவா? நான்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா? இந்த ஊரை என் கைக்குள்ள வச்சிருந்தேன். இன்னைக்கு அவ வந்து ஆரம்பிச்சா நான் விட்டுருவேனா? நான் பேசக்கூடாதுன்னு ஒதுங்கி போனா இவன் என் பொண்ணுகிட்ட வந்து தர வைத்திருக்கா. ஏக்கா வள்ளியக்கா, உங்களுக்கு தெரியும்ல, நீங்க தானே என்ன அனுப்பிட்டிய. அதுல இருந்துதாக்கா பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்லக்கா, இவங்க ஆமுண்டாவ இவன் வீட்டுக்கு போனாலே சரவல் தன்னால வரும்னு. இப்ப கேட்டீங்களா? நான் சேவனே இருந்தக்கா. நீங்க தான் என்ன மீன்காருக்கு போய் வீட்டை கட்டுங்கன்னு சொன்னீங்க. நான் வந்ததுல இருந்து ஒரே சேரவல் தாக்கா. என்னென்னலாம் கேட்காத தெரியுமா? ஏக்கா நான் ஊருக்கு வந்தா ஒரு 5-6 நாள் தான் இருப்பேன். அந்த 5-6 நாள் இந்த அம்மாட்ட சண்டை போட்டே இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கக்கா. ஏ பார்வதி, நீ சொல்றது சரிதான். நான் தான் தப்புன்ட்டேன். இவளை பத்தி தெரிஞ்சா நான் ஒன்னும் அனுப்பிட கூடாது. நான் என்ன கதை பண்ணேன்? நான் வீடு தாங்க கட்ட வந்தேன். அதுக்கு இப்படி பேசலாம்? சரி பார்வதி, அதுக்காக அம்மாவை கூட்டு வரியா? பாவம் இல்லையா? அது இந்த வயசுல சண்டை போடலாமா? ஏதாவது உடம்பு கொண்டுனாக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா யார் பாப்பா? நீ கூட்டு போ வீட்டுக்கு. எனக்கு என்ன வழியாவா? நான் இப்பமா கல்லு மாதிரி இருக்கேன். அவளை வர சொல்ல ஒத்தை கொத்த மாதிரி பாப்பா. ஏக்கா நான் அடக்கிறத பேசுங்க, போங்க வீட்டுக்கு. ஏ பார்வதி, வீட்டுக்கு கூட்டு போ. சரிக்கா, நீங்க சொல்றதுனால போறேன்க்கா. ஏமா வா போலாம். அதான் வள்ளியத்தை எவ்வளவு சொல்றாவல, வா போவோம். வள்ளி அவகிட்ட சொல்லி வை, அவ ஆளுதையும் பேசிட்டு இருக்கா. ஏக்கா நான் எல்லாம் சொல்லி வைக்கேங்க, நீங்க போங்க. வா போவோம். எல்லாம் நம்மளாலதான். எல்லாம் அந்த சாரதாவை சொல்லணும்.